ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் படித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய குணங்களை, அவர் மனித குலத்தின் மேலே, மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற கருசனையை நாம் காண முடியும். கர்த்தர் என்கிற யெகோவா உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த எல்லா தீங்கு என்று சொல்லும் பொழுது தீங்கான காரியம் நமக்கு அநேக இடங்கள்ல இருந்து நமக்கு வருகிறது. ஒன்று நம்முடைய எதிரிகிட்ட இருந்து நமக்கு வருகிறது, இன்னொன்று நம்முடைய சத்துருக்கிட்ட இருந்து நமக்கு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய சரீரமே நமக்கு ஒரு சில நேரத்தில் பலவீனங்களை கொண்டு வருகிறது. ஸோ நம்முடைய குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், வேலை செய்கிற இடம், சத்துரு, நம்முடைய விரோதி, நம்முடைய பகையாளன், இப்படி அநேக இடங்களில் இருந்து நமக்கு தீங்கான காரியம் வருகிறது. அப்போ நிறைய ஒரு வேளை பைக்கில் போகிறோம் ஒரு தீங்கான காரியம், நடந்து போகிற ஒரு தீங்கான காரியம், வீட்டில் பண விஷயத்தில் பொருள், இப்படி அநேக இடங்களில் நமக்கு தீங்கான காரியம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வருகின்ற எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை நான் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகின்ற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தீங்கு வந்தால், அது மனுஷருங்க மூலமாய், இயற்கை மூலமாய், ஒருவேளை மற்றவர்கள் மூலமாய், சாத்தான் மூலமாய், உங்களுடைய சரீரத்தின் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தீங்கு வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை காக்க வல்லவர் நான் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்னை காக்க வல்லவர். 1, 2 மாத்திரம் இல்லை, எல்லா தீங்குகளிலிருந்தும் ஆண்டவரே, என்னை நெருங்குகிற எல்லா தீங்கிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை, காக்க வல்லவர் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீங்கள் எல்லா தீங்குகளிலிருந்தும் எங்களை காக்க விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, விடுவிக்க வல்லவராகிய உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் ஜெயத்தை அன்று நாங்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.